6 மாசத்திற்கு விமர்சனம் செய்ய மாட்டோம்னு சொன்னோம். ஆனால் மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல நாங்க எப்படி பேசாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தாவேக்காவுடைய சில தொண்டர்கள் பாலியல் வழக்குகள்ல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள்ன்றத சுட்டி காட்டுறார். அது சுட்டி காட்டுறது அவசியம். நாள்தோறும் நடைபெறக்கூடிய குற்றச்சம்பவங்கள், சென்னையும் பல ஊர்களையும் இருட்டில் மூழ்கடிக்கக்கூடிய மின்வெட்டு, விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடின்னு நடந்த நாடகம்னு இப்படி பலதரப்பட்ட மக்களும் ஏண்டா இந்த ஆட்சிக்கு வாக்களிச்சோன்னு கோபமா ஆவேசமா வருந்திக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க ஒரு எதிர்கட்சியாக, வலுவான எதிர்கட்சியாக செயல்பட்டு தான் ஆகணும். அதனால நாங்க சில விஷயங்களை சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு அவர் பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் தாவேக்காவும் கவனமாக பார்க்க வேண்டியது. அவர் என்ன சொல்றாரு, ஒரு கட்சியில நீங்க கூட்டணியில நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு வர்றீங்க, அந்த கையில இருக்கக்கூடிய மை காஞ்சி போறதுக்கு முன்னாலேயே உங்களுடைய கொள்கையை மாத்துறீங்க. திமுக கழகம் பொறுப்பான விழிப்பான எதிர்கட்சியா தன்னுடைய கடமையை உறுதியா செய்யும். இந்த ஆட்சியுடைய தோல்விகளை நாம தொடர்ந்து சுட்டி காட்டுவோம், கேள்விகளை கேட்போம். அடுத்து எப்ப தேர்தல் இருந்தாலும் மக்களை இந்த ஆட்சியை அகற்றுவாங்க. டெல்லிக்கு போனதை பொறுத்தவரையில முன்னால விஜய் வச்ச விமர்சனம் ஒரு தவறான விமர்சனம். அது இன்னைக்கு ஒரு வாய்ப்பாக வந்திருக்குது. ஏட்டிக்கு போட்டியாக இன்னைக்கு பதில் சொல்ல வேண்டியது. இப்ப போனது எதுக்கு போனாரு? நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போனாரு. அதுக்கு முன்னால பிரதமரை சந்திக்க போனார். அது ஒரு முதல்வர் என்ற முறையில போறது கடமை. அது ஈடி வழக்குக்காக இருந்தாலும் போறாங்கன்றதோ அல்லது கரூர் வழக்குக்காக போறாங்கன்றதோ ரெண்டுமே தப்பு. ஆனா விஜய் அப்படி ஒரு விமர்சனம் வச்சதுனால இவரு கவுண்டர் சார்ஜ் வைக்கிறாரு. நீங்க எப்ப போனீங்க, போய் என்ன பேசுனீங்க? டெல்லியில பிரதமர் தலைமையில முதலமைச்சர்கள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய நிதி ஆயோக் கூட்டம், அந்த கூட்டத்துக்கு இந்த முதலமைச்சர், இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் போயிருக்கிறாரு. அங்க போய் என்ன பேசினார்னா உங்களுக்கு தெரியும். அதிமுகவுல இருந்து ஒரு பிரிவை நீங்க உங்க பக்கத்துல இழுத்து அவங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட வச்சீங்க. அடுத்தால அதே கூட்டணியில இருந்த உங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டவங்க 4 பேரு ராஜினாமா பண்ணிட்டு உங்க கட்சியில இணையறாங்க. இது என்ன மாதிரி அரசியல்? இது பாஜகவினுடைய மற்ற மாநிலங்கள்ல நடத்திய அதே அரசியல் தானே நீங்களும் பண்றீங்க. அப்போ உங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்றத சுட்டி காட்டுறார். தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைய தினம் பார்த்துருப்பீங்க, திமுகவின் தலைவர் முன்னாள் முதல்வரான ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாரு மகளிர் அணி கூட்டத்தில். ஸோ அதில் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதத்தில் கவிழ்ந்துரும் அப்படின்னு அதற்கு விளக்கம் தரும் வகையில் இப்போ ஒன்று சொல்லியிருக்காரு. நான் அப்படியெல்லாம் எதுவும் அவதூறாக நான் சொல்லலை. 6 மாதம் விமர்சனம் பண்ணாமல் இருக்கிற அளவுக்கு இந்த ஆட்சி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியைத்தான் நான் வச்சேன். அதை ஆளுங்கட்சி பலவிதமாக பேசி இந்த ஆட்சியை கவிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி அவர் ஸ்பீச்சை பாக்குறீங்க? அது ஒரு நீண்ட உரை கொடுத்திருக்கிறாரு மகளிர் அணி கூட்டத்துல. அந்த உரையில பார்க்கும்போது ஒரு பக்கம் விரக்தி தெரிகிறது, இன்னொரு பக்கத்துல தாவேக்காமல வந்திருக்கக்கூடிய கோபம் வெளிப்படுகிறது. அவரு திருப்பி சொன்னது நீங்க சொன்ன மாதிரிதான். அதாவது 6 மாசத்திற்கு விமர்சனம் செய்ய மாட்டோம்னு சொன்னோம், ஆனால் மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல நாங்க எப்படி பேசாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தாவேக்காவுடைய சில தொண்டர்கள் பாலியல் வழக்குகள்ல குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்கள்ன்றத சுட்டி காட்டுறார். அது சுட்டி காட்டுறது அவசியம், கடமை. ஒரு எதிர்கட்சி அதனுடைய கடமையாக அதை செய்யணும். அதே நேரத்துல நம்ம சில விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், கள்ளக்குறிச்சியில நடந்த பிரச்சனைக்கு திமுக பல ஆண்டுகளாக ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல. வேங்க வயல்ல உள்ள மக்கள் இன்னைக்கும் கோபத்துலதான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த குடிநீர் தட்டியில் மலம் போட்டது யாருன்றதை கண்டுபிடிக்க முடியல. இவ்வளவு வலுவான காவல்துறை இருக்கிறது,
உளவுத்துறை இருக்குது, இவங்களால கண்டுபிடிக்க முடியலன்ற குற்றச்சாட்டுகள் தேர்தலின் போதே பேசப்பட்டது. அது அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து தேர்தல்ல வாக்குகள் குறைவதற்கும் காரணமாக இருந்திருக்கிறதுன்றத பார்க்கணும். என்ன பொறுத்தவரையில ஒரு எதிர்க்கட்சிக்கு நாம சில தவறுகள் நடக்கும்போது சுட்டி காட்டுறது அவசியம். ஆனா ஒரு 6 மாசம் பார்த்தோம்னு சொன்னாதான் அவங்க உண்மையிலேயே என்ன செய்து முயற்சி செய்திருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். 1 மாசம் 2 மாசத்துக்குள்ளால நம்ம வந்து தெளிவான ஒரு விமர்சனத்தை வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா திமுக தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னா, நாங்க ஒரு எதிர்க்கட்சியாக, வலுவான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு தான் ஆகணும். அதனால நாங்க சில விஷயங்களை சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு அவர் பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து தாவேக்காவும் கவனமாக பார்க்க வேண்டியது. அவர் என்ன சொல்றாரு, ஒரு கட்சியில நீங்க கூட்டணியில நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு வர்றீங்க. அந்த கையில இருக்கக்கூடிய மை காஞ்சு போறதுக்கு முன்னாலேயே உங்களுடைய கொள்கையை மாத்துறீங்க. அப்போ அதுல அவர் சுட்டி காட்டுறது என்னன்னு சொன்னா, அதிமுகவுல இருந்து ஒரு பிரிவை நீங்க உங்க பக்கத்துல இழுத்து அவங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட வச்சீங்க. அடுத்தால அதே கூட்டணியில இருந்த உங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டவங்க 4 பேரு ராஜினாமா பண்ணிட்டு உங்க கட்சியில வந்து இணையறாங்க. இது என்ன மாதிரி அரசியல்? இது பாஜகவினுடைய மற்ற மாநிலங்கள்ல நடத்திய அதே அரசியல் தானே நீங்களும் பண்றீங்க. அப்போ உங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்றத சுட்டி காட்டுறார். பாஜகவினுடைய அதே பாணியை பின்பற்றுகிறீர்கள்ன்றத ஆணித்தரமாக சொல்றார். அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிகள்ல இருந்தும் அப்பப்போ உடனே ஆட்கள் விட்டுட்டு போறது, அங்க இன்னொரு கட்சியில போய் சேர்றதுன்னா இது ஒரு சரியான விஷயமா இருக்கான்றத நாமளும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கடந்த சில நாட்களாக பார்க்கும்போது பல்வேறு கட்சியில இருந்தவங்க, வெவ்வேறு கட்சிகள்ல இருந்து போட்டி போட்டவங்க, முன்னால அமைச்சராக இருந்தவங்க, இப்படிப்பட்டவங்க எல்லாம் அவங்களுக்கு மேலெல்லாம் ஏராளமான குற்றச்சாட்டுகளும் உள்ள ஆட்கள் தான். ஆனா அவங்க எல்லாம் வந்து திடீர்னு அங்க அந்த கட்சியை இப்ப பாஜகவுல இருந்து ராஜினாமா பண்ணிட்டு விஜய் தரணி போய் சேர்றாங்க. அவங்க மிக மோசமான அளவுக்கு ஓட்டு பெற்றார்கள். பாஜகவுல சேர்ந்த பிறகு காங்கிரஸ்ல 10 வருஷம் எம்எல்ஏ இருந்தவங்க அதே தொகுதியில இப்ப போட்டி போட்டு படுதோல்வி அடைந்தார். அவங்க போய் தாவைக்காவுல சேர்றாங்க. ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்த பச்சைமால்ன்றவர் போய் சேர்றாரு. இப்ப இவங்களுக்கெல்லாம் பச்சைமாலுக்கு முன்னாலேயும் மேலேயும் அவரு அமைச்சராக இருக்கும்போது அதிமுகவில் இருக்கும்போது குற்றச்சாட்டுக்கள் இருந்தது. அப்படி இருக்கும்போது இங்க போன உடனே அதுதான் நம்ம வந்து பாஜகவுல வந்து மற்ற கட்சிகள்ல இருந்து தவறு செய்துவிட்டு மோசடி செய்துவிட்டு பாஜகவுக்கு உள்ள போன உடனே வாஷிங் மிஷின் பாஜகன்னு சொல்லி விமர்சனம் வைக்கப்பட்டது. அங்க போன உடனே அவங்க வாஷிங் மிஷின்ல போட்டு இவங்களை வந்து அவங்களுடைய ஊழல் எல்லாம் இல்லாம போயிடும், மோசடிகள் எல்லாம் இல்லாம போயிடும் அப்படின்ற ஒரு இது பரவலாக பார்த்திருக்கோம். இப்ப அதே மாதிரி நீங்களும் செய்றீங்களேன்றத தாவேக்கா ரொம்ப ஆழமாக யோசிக்கணும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரோ இல்லையோ, மக்கள் எப்படி பார்க்க போறாங்கன்றத கொஞ்சம் கூர்மையாக பார்க்கணும். இல்ல அதான் சார், இப்போ ஸ்டாலின் அவர்கள் சொன்னதும் அதுதான். இப்போ நான் டெல்லி போய் முதல் வரிசையில நிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. டெல்லி போனதுக்கு காரணமே ஈடி வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் சொன்னீங்க. இப்போ கரூர் வழக்கு வருது, அதுல இருந்து தப்பிக்க தான் நீங்க போயிருக்கீங்க. நீங்களும் முதல் வரிசையில தானே உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாரு. முக்கியமா நீங்க வந்து அதாவது பிஜேபியோட ஜெராக்ஸ் மாதிரி தான் தாவேகா ஆட்சி இருக்கு அப்படிங்கறத மையப்படுத்தி அவர் சொல்லியிருக்காரு. அதுல ஒண்ணு வந்து அந்த பிஜேபி காப்பி தான் சொல்றது வந்து இந்த ஒரு அம்சத்தை வச்சுதான் சொல்றாரு. கட்சிகள்ல இருந்து வேற கட்சிகள்ல இருந்து ஆள் எடுக்கிறத பொறுத்தவரை, டெல்லிக்கு போனதை பொறுத்தவரையில முன்னால விஜய் வச்ச விமர்சனம் வந்து ஒரு தவறான விமர்சனம். அது இன்னைக்கு ஒரு வாய்ப்பாக வந்திருக்குது. ஏட்டிக்கு போட்டியாக இன்னைக்கு பதில் சொல்ல வேண்டியது. இப்ப போனது எதுக்கு போனாரு? நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போனாரு. அதுக்கு முன்னால பிரதமரை சந்திக்க போனார். அது ஒரு முதல்வர் என்ற முறையில போறது கடமை. அது ஈடி வழக்குக்காக இருந்தாலும் போறாங்கன்றதோ அல்லது கரூர் வழக்குக்காக போறாங்கன்றதோ ரெண்டுமே தப்பு.
ஆனா விஜய் அப்படி ஒரு விமர்சனம் வச்சதுனால இவரு கவுண்டர் சார்ஜ் வைக்கிறாரு. நீங்க எப்ப போனீங்க, போய் என்ன பேசுனீங்க, நாங்க வளர்த்த கொண்டு வந்த திராவிட கொள்கைகளை வச்சுதானே நீங்க பேச முடிஞ்சது. ஏன்னா விஜய் அவர்கள் பேசும்போது அவர் சொன்ன புள்ளி விவரங்கள் எல்லாமே திமுகவினுடைய காலத்துல வந்த சாதனைகள் தான். அது பெண்கள் வேலையில பங்கேற்கிறது, பொருளாதார நிலையில இந்தியாவிலேயே 2ஆம் இடத்துல வந்திருக்கிறதெல்லாம் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போதே வந்ததுதான். அதைத்தான் நீங்களும் சொன்னீங்க. அதே நேரத்துல இந்த பணம் ஒதுக்குவதை பொறுத்தவரையில நாங்க எப்போதுமே ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், அதாவது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில நீங்க உரிமை கேட்டபடி தரணும் அப்படின்றத சொன்னோம். நீங்க அதை அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வலியுறுத்தல. நீங்க பணம் கொடுங்கன்னு கேட்டதோட முடிச்சுக்கிட்டீங்கன்றத விமர்சனமாக சொல்றாரு. அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் அரசியல்ல சகஜம்தான். அது தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கும். அதே நேரத்துல தாவேக்கா தன்னுடைய பாதையை எப்படி வகுத்து கொள்ள போகிறதுன்றதுல ரொம்ப கவனமாக இல்லைன்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாரு ஸ்டாலின், அடுத்து எந்த தேர்தல் வந்தாலும் அதுல தாவேக்கா தோல்வி பெறும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இடைத்தேர்தல் வரப்போகுது. 4 பேர் ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அவரு திருச்சியில ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ 5 தொகுதிகளுக்கு தேர்தல் வரப்போகுது. இப்போ ஸ்டாலின் சொல்றது என்னன்னு சொன்னாக்கி, இந்த அடுத்து வரக்கூடிய எந்த தேர்தல் வந்தாலும் அதுல தாவேக்கா தோல்வியை தழுவும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது பொறுத்திருந்தான் பார்க்கணும். அப்படி அவ்வளவு எளிதாக அது நடக்குமான்றது தெரியல எனக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, எங்க போனாலும் அவரை பாக்குறதுக்குன்னு சொல்லி காலையில அவரு வரும்போது செக்ரட்டேரியட்டுக்கு முன்னால பெருங்கூட்டம் கூடி நிற்குது. விஜய் அவர்களை அவங்க என்ன முதல்வர்ன்றதை விட நடிகராகத்தான் பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன், பார்த்து கை காட்டுறதுக்கு. அதே மாதிரி சாயங்காலம் அவர் அலுவலகத்தை விட்டு வெளியில வரும்போது ஒரு பெரும் கூட்டம் அங்க நின்றுட்டு இருந்து கை காட்டிட்டு இருக்காங்க. குழந்தைகளும் இருக்கு. அப்போ அந்த செல்வாக்கெல்லாம் உடனே போயிடாது. தேர்தலுக்கும் அதையும் இணைச்சு பார்க்கணுமே தவிர 1-2 சின்ன தப்புனால, அதுவும் ஒரு ஆளுங்கட்சி தேர்தலில் நிற்கும் போது தோல்வியடைப்படுறது ரொம்ப குறைவாகத்தான் நடந்திருக்கிறது. ஆனா சார், என்னதான் நீங்க சொல்ற மாரி சினிமா பாணியில தான் இன்னும் பார்க்குறாங்க அப்படின்னு இருந்தாலும், ஆட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அரசியல்ல அவங்க ஆட்சி புரிஞ்சு அவங்க பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு இதும், ஸோ பெண்களுக்கு நாளுக்கு நாள் வன்கொடுமைகள் அதிகமாயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதையும் குறிப்பிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. முன்னாடிலாம் ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும் தாவேகா கட்சிக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொன்னீங்க. இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா, தாவேகா ஆட்சியில தான் பாதுகாப்பே இல்ல. ஏன்னா உங்கள் நிர்வாகிகளே பெண்களுக்கு வன்கொடுமையை வரிசையா பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில நாங்களும் விமர்சனம் பண்ணாம ஒரு எதிர்க்கட்சி தலைவர்களா நாங்க என்ன பண்ணணுமோ எதிர்க்கட்சியா நாங்க அதை பண்ணிட்டு தான் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி எடுத்துக்கிறது? அது சொல்ல வேண்டிய கடமை சொல்லணும். அதே மாதிரி அந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு தாவேக்காவும் கொஞ்சம் வேகமாக செயல்படும். சிங்கப்பெண் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, நல்ல விஷயம். அதே நேரத்துல பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய கொடுமைகள் திமுக ஆட்சியின் போதும் நிறைய நடந்தது. அதற்கு பற்றி நிறைய விமர்சனங்கள் நடந்தது. அப்ப அந்த விமர்சனங்கள் வைத்த நாமே இன்றைக்கு நம்ம ஆட்சியில பொறுப்புல இருக்கும்போது நம்ம மேல விமர்சனம் வரும்ன்றதை எதிர்பார்க்க வேண்டியதானே. அப்ப அதுல இந்த பாலியல் தொந்தரவு எல்லாம் ஒரு அரசு மட்டும் நினைத்து உடனே நடத்திட முடியாது. இதுக்கு பின்னால என்னெல்லாம் பின்னணி இருக்குன்னு பார்க்கணும். இன்னைக்கு ஆபாச திரைப்படங்கள் சர்வசாதாரணமாக வந்துட்டு இருக்கு. அதுலயும் மிக ஆபாசமான இந்த இணையதளங்கள்ல எல்லாம் பார்க்கறது, இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லாம் பார்க்கறது மாதிரி நிறைய அக்சஸ் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப அதை பார்க்கிறவங்களுக்கு அந்த தவறான பாதையில் போகக்கூடிய தூண்டுதல் என்பது ஏற்படுகிறது. அது ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட். அதே மாதிரி காதலிச்சு கைவிட்டுறது, காதலியை பாலியல் பலாத்காரம் செய்வது, இதெல்லாம் பல சினிமாக்கள்ல இருந்தே வந்ததும் இருக்கு. ஆபாச படங்களை பார்த்து தவறான வழியில போறவங்களை திருத்துறதுக்கு ஒரு பெரிய இயக்கம் தேவை. அப்ப அது பள்ளிகள்ல இருந்து ஆரம்பிக்கணும், கல்லூரிகள்ல இருந்து ஆரம்பிக்கணும், ஊர்கள்லயும் ஆரம்பிக்கணும். கண்காணிப்பு குழுக்களாக பெண்கள் போகும்போது, இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல என்ன பார்த்தோம்,
ஒரு சாக்லேட் கொடுத்து ஒரு குழந்தையை கூட்டிட்டு போய் கொலை செய்திருக்கிறான். அப்போ அதுல பள்ளிகள்ல ஏற்கனவே இப்ப சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பழகும் போதே நீங்க எப்படி பார்க்கணும். இப்ப எல்லா சின்ன குழந்தைகள்கிட்ட கேட்டா கூட எது குட் டச் எது பேட் டச்ன்னு தெரியும், ம். சொல்ல கொடுத்து. அதே மாதிரி யார்கிட்ட இருந்தும் அறிமுகம் இல்லாதவங்கள்ட்ட நீங்க எந்த உணவுப் பொருட்களும் வாங்காத இருக்கணும், கவனமா இருக்கணும்ன்றது சொல்றாங்க. இப்ப கோயம்புத்தூர்ல தெரியாத ஆளும் இல்லை, பக்கத்து வீட்டுல உள்ளவங்க தெரிஞ்ச ஒரு பையன் தான் அந்த தவறை செய்திருக்கிறான். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம குழந்தைகளுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுக்கிறது, அது அரசாங்கம் நினைச்சாதான் முடியும். ஒரு மேசிவ் ஸ்கேல்ல நம்ம தனிநபராக தொண்டு நிறுவனங்களாக கொஞ்சம் பேருக்கு சொல்லி கொடுக்கலாம். ஆனா அரசு நினைத்து ஒரு உத்தரவு போட்டு இப்ப எல்லா பள்ளிகள்லயும் எல்லா கல்லூரிகள்லயும் இது ஒரு பிரச்சாரமா செய்யணும், ஒவ்வொரு கிராமங்களிலும் இதற்கான கண்குடைப்பு குழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும், அவங்க இங்க இருக்கக்கூடிய இந்த பெண்கள் சிங்கப்பெண் திட்டத்துல இருக்கக்கூடிய காவலர்களோடு நேரடியாக தொடர்பு வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சா படிப்படியாக இதை குறைக்க முடியும். ஓவர் நைட் இதெல்லாம் மாறிடாது. படிப்படியாக ஒரு மிகப்பெரிய தமிழ்நாடு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் போது பெண்கள் பாதுகாப்புக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லி பல்வேறு அறிக்கைகள் இருக்கு. ஆனா இன்னும் அதை இன்னொரு பக்கம் போய் மிகவும் பாதுகாப்பான ஒரு மாநிலம் அப்படின்னு அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் அதுக்கு இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க நிறைய நடவடிக்கை எடுத்து ஆகணும். அது விமர்சிக்கிறாங்களேன்னு பார்க்காமல் எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு ஆங்காங்கே என்ன நடக்கிறதுன்றது உளவுத்துறை தகவல் கொடுக்கும். அதே மாதிரி பிஆர்ஓ வச்சிருக்கிறாங்க, மக்கள் தொடர்பு அதிகாரி. அவங்க பத்திரிகைகள்ல என்னெல்லாம் செய்திகள் வந்திருக்கு அதை தொகுத்து குறிப்புகள் டெய்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி சமூக ஊடகங்கள்ல என்ன விமர்சனங்கள் வந்திருக்கிறதுன்றதை கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப வேகமாக நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதை விட்டுட்டு நீங்க ஒவ்வொரு கட்சியிலயா இருக்கிறவங்கள பிடிச்சு இங்க கொண்டு வர்றது அப்படின்றது இன்னைக்கு அர்ஜுனா அவருடைய குடும்பத்துக்கு மேல ஒரு பெரிய விமர்சனம் நடந்து கொண்டே இருக்கிறது. அது எப்படி வாரிசு அரசியல் பற்றி இளைஞர்கள் முன்னால பேசிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு பேச்சு பொருளாக மாறிட்டு இருக்குது. இது தாவேகாவுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக வரும் என்பதை நான் சுட்டி காட்டுறேன். ஓகே. இப்போ அதே மாரி இப்போ தொடர்ந்து தாவேகா இணைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில அதிமுகவினர் போறாங்க, காங்கிரஸ் போயிட்டாங்க, திமுகல இருந்தே பலரும் போயிருக்காங்க. இப்ப பாஜகல இருந்துமே போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எதிர்க்கட்சி மட்டும் இல்ல, பலரும் பார்க்குற விதம் எப்படி இருக்கு அப்படின்னா, குதிரை பேரம் தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பாஜக சாயலில் தான் தாவேகா நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறப்போ, இது களம் யாருக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப திமுகவுக்கு இது சாதகமா இருக்குமா? இப்ப வரக்கூடிய இடைத்தேர்தலுக்கு. அதாவது திமுகவுக்கு உடனடியாக பெரிய சாதகமான சூழ்நிலை உருவாகுவதற்கான வாய்ப்பில்லை. ம். என்ன அடிப்படையில சொல்றேன்னு சொன்னா 2 காரணங்கள். ஒன்று, ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தேர்தலை சந்திப்பது என்பது கொஞ்சம் கூட எளிதாக இருக்கும். 2வது, ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டா இடைத்தேர்தல் தானே, இந்த இடைப்பட்ட காலத்துல நம்ம தொகுதிக்கு ஏதாவது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில வரும். எதிர்கட்சிக்கு போட்டு என்ன பிரயோஜனம், ஒன்றும் நடக்காதுங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஆளுங்கட்சியிலிருந்து ஒருத்தர் நடத்துறாங்க, அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டோம்னாக்கி நம்ம தொகுதியில ஏதாவது முன்னேற்றம் நடக்கும்ன்றது மக்கள் எதிர்பார்ப்பாங்க. 3வது, இங்க இருக்கக்கூடிய பணபலம் நம்ம தேர்தல்ல தமிழ்நாட்டுல ரொம்ப மோசமாக இருந்துட்டு இருக்கு. அதுவும் ஆளுங்கட்சியில இருக்கிறவங்களுக்கு நன்கொடை கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. கட்சிக்கே கொடுக்கணும்னா நேரடியா போய் ஃபீல்டில் இறங்கி நாங்க உங்களுக்கு தேர்தல் வேலை செய்யறோம்லாம் சொல்லுவாங்க. அதனால இடைத்தேர்தல்ல எதுவும் மாற்றம் பெருசா விழுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனா அது மட்டும் இல்ல, நோக்கம் என்னவாக இருக்கணும்னு சொன்னா 5 ஆண்டுகள் நிலையாக இந்த ஆட்சியை நடத்தணும், சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றணும். அதையும் ஸ்டாலின் அவர்கள் விமர்சனத்துல சொல்லியிருக்கிறார். 8000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னீங்க, என்னாச்சு? பல்வேறு திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறீங்க, அந்த திட்டங்கள்லாம் எப்ப அமல்படுத்த போறீங்க, அதுக்கு எங்க இருந்து பணம் வரப்போகுதுன்றதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறார். அப்ப அதுக்கு இவங்க ஒரு பெரிய அளவுக்கு திட்டமிட வேண்டும். மாநிலத்துல இருந்து நம்ம வருமானத்தை கூட்டிக் கொள்வதற்கான என்ன வாய்ப்பு இருக்கு, அந்த கூட்டிக் கொள்ளும் போது ஊழல் இல்லாமல் ஆட்சி நடந்ததுன்னு சொன்னா ஓரளவுக்கு சரியான அளவுக்கு மக்களுக்கு போக வேண்டிய சலுகைகள் போய் சேர்றதுக்கான ஏற்பாடு செய்ய முடியும். ஆனா அதுக்கு நிறைய கடுமையான ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு டீம் போட்டு இதுக்கான வாய்ப்புகள் என்னன்றத
பொருளாதார நிபுணர்கள், அரசியல் விமர்சகர்கள், இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு வச்சு ஆலோசனை கேட்டு இதை இப்படி செய்தீங்கன்னா இவ்வளவு பணம் உங்களால இன்கம், ஸ்டேட்டுக்குள்ளான இன்கம் கூட்ட முடியும், அந்த கூட்டுறதுல இருந்து நீங்க எவ்வளவு செலவழிக்க முடியும். அதே மாதிரி நீங்க செலவழிக்கிறதுன்றது நீங்க சொல்லிட்டீங்க, அதுக்காக நான் அதை கம்ப்ளீட்டா இதை அப்படியே பண்ணணும்னு சொல்லி தேவையில்லை. இன்னைக்கு இருக்கிற லெவல்ல நீங்க தெளிவாக மக்களுக்கு புரிய வச்சீங்கன்னா ஏத்துக்கிடுவாங்க. எல்லாருக்கும் எதுக்கு அந்த மாதிரி இலவசம் கொடுக்கணும்? தகுதியுடையவர்களுக்கு தானே கொடுக்கணும், ஏழைகளுக்கு தானே கொடுக்கணும், நடுத்தர மக்களுக்கு தானே கொடுக்கணும். மேல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை குறைப்பது. அதே மாதிரி வரி வசூலை பொறுத்தவரை நமக்கு ஒன்றிய அரசு தான் இன்னைக்கு எல்லா வரிகளையும் பெற்றுக்கொண்டு நமக்கு ஒரு பெர்சன்டேஜ் தான் தர்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள சில வரி விதிகள்ல மாற்றம் கொண்டு வர முடியும். வீட்டு வரி, தண்ணீர் வரி, சாலையில போக்குவரத்தின் போது, அதே மாதிரி வாகனங்கள் பதிவு செய்யறது, இந்த மாதிரி இதுல எல்லாம் மாற்றம் கொண்டு வர முடியும். அதுல இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாதாரண காருக்குனாக்கி நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் போகும்போது அதுக்கு டேக்ஸ் கம்மியா வாங்குங்க. அதே நேரத்தில் ஒரு ஆடம்பர கார் BMW வாங்குறாங்க, பென்ஸ் வாங்குறாங்க, ரோல்ஸ் ராய்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்க கூடுதலாக கட்டட்டும். இது உலகளவும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். வெறும் பணக்காரர்களாக இருக்கிறவங்க அவங்களுடைய வரி வருமானத்துல ஒரு பகுதியை கட்டாயமாக அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அந்த பணத்தை வச்சுதான் அரசாங்கம் இல்லாதவர்களுக்கு அல்லது குறைவாக கிடைக்கிறவர்களுக்கு உள்ள வசதிகளை உருவாக்கி கொடுக்கும். அதை திட்டமிடுவதற்கு ஒரு பெரிய தேவை இருக்கிறது. வேகமா செய்யணும். இப்ப வெளிப்படையாக இதுவரைக்கும் இன்னும் ஒன்றும் தெரியல. திட்ட கமிஷன் முடிஞ்சு போச்சு. பொதுவா ஒரு ஆட்சி முடிஞ்ச உடனே அந்த திட்ட கமிஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் விலகிடுவாங்க. அப்போ புதிய திட்ட கமிஷன் நீங்க அறிவிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் அறிவிக்கப்படவில்லை. அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கை அங்கெல்லாம் போயிட்டு வந்தாரு டெல்லியில பேச்சுவார்த்தைக்கு, இது நித்தி ஆயோக் கூட்டத்துல. இப்ப இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எல்லாம் 3 மொழி கொள்கை என்பதை கட்டாயமாக அமல்படுத்திட்டாங்க. நேற்று இந்து பத்திரிகையில பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டிலேயும் இருக்கக்கூடிய கேந்திர வித்யாலயா ஸ்கூல், இதெல்லாம் சிபிஎஸ்இ ஸ்கூல் தான், அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதலில் தனியா நடத்துறோம் அப்படின்னு சொல்லி சுயாட்சியாக நடத்துவதுன்னு சொல்லப்படுறது. ஆனா உண்மையில மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பள்ளிகள் தான் கேந்திர வித்யாலயா. அங்க எல்லாத்துலயும் 6ஆம் கிளாஸ்லயும் 9ஆம் கிளாஸ்லயும் கட்டாயமாக பிள்ளைகள் சான்ஸ்கிரிட் படிக்கணும், சமஸ்கிருதம் படிக்கணும் அப்படின்றத உத்தரவா போட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டுமா இல்லையா? இந்த மாதிரி குரல் கொடுக்காதமா இருக்கும்போது விமர்சனங்கள் வரும். அப்ப நீங்க பாஜக கண்டு பயப்படுறீங்க, அவங்கள விமர்சிக்க தயங்குறீங்க அப்படின்ற விமர்சனம் வரும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அந்த விமர்சனத்தை அவர் நேற்று வைக்கல. பட் எதிர்காலத்துல அந்த மாதிரி விமர்சனங்கள் இன்னும் கூடுதலான வர்றதுக்கான வாய்ப்பு. நிச்சயமாக சார். எங்கள் நேயர்களுக்கு பல்வேறு தகவலை ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.